கரூர் மாவட்டத்தில் பேசுறார். செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால சொன்னாவே கத்துறீங்க. அப்படி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அங்க வெற்றி பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையா? சரியான ஆப்பு வைக்க போறாரு, கவலைப்படாதீங்க. மக்கள் சரியான ஆப்பு கொடுப்பாங்களா இல்லையா? இதே ஸ்டாலின் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது இதே செந்தில் பாலாஜி அதே கரூர் பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு அவதூறா பேசுறாரு என்று நாட்டு மக்கள் அத்தனை பேர் அறிவார்கள். உண்மைதானே? அன்னைக்கு ஒரு வாய், இன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு இதுதான் நிலைமை. ஏங்க பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கலர் மாறும். ஆனா அடிக்கடி கலர் மாறுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். யாருகிட்ட இந்த டூப்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அதோட சட்டசபையில் அம்மா இருக்கும்போது அண்ணா திமுக செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். சகோதரர் விஜயபாஸ்கருக்கு தெரியும், எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்துக்கலாம் தெரியும். அப்பொழுது திரு ஸ்டாலினை பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் செந்தில் பாலாஜி பேசுறது அவை குறிப்பில் இருக்குது, எவராலையும் எடுக்க முடியாது. இப்படி பேசுவார் தெரிஞ்சா நான் அப்படி கொண்டு வந்திருப்பேன். என்னென்னலாம் பேசுறான்னு நாட்டு மக்கள் தெரிவதற்காக திரு ஸ்டாலின் கரூர்ல என்ன பேசினாரு விஜயபாஸ்கரை பத்தி, திரு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் திரு கருணாநிதி ஸ்டாலின் என்ன பேசினார், அதே போல சட்டமன்றத்தில் ஸ்டாலின் திரு செந்தில் பாலாஜி என்ன பேசினார் எல்லாம் கைவசம் இருக்குது ஸ்டாலின் அவர்களே. அடுத்த கூட்டத்தில் இதையெல்லாம் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போகப்படும் ஆதாரத்தோடு.